வணக்கம் மயிலம் மக்களே. லாஸ்ட் டைம் பாலின வள மையத்துக்கு வந்திருந்தோம். அங்க பயிற்சி நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அங்க என்னெல்லாம் பயிற்சி நடக்குதுன்னு பாக்கலாமா இன்னைக்கு? மகளிருக்கும் ஏழைக்கும் முன்னுரிமை அளிப்போம். வலுவான மக்கள் அமைப்புகளை உருவாக்குவோம். மாற்றுத்திறனாளிக்கும் நலிவுற்றோருக்கும் உறுதுணையாக இருப்போம். அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுத்து செயல்படுவோம். கிராம வளர்ச்சிக்கும் மக்களின் வளர்ச்சியில் அவர்களின் பங்கினையும் சமுதாயத்தின் பங்கினையும் உறுதி செய்வோம். நாணயமான செயல்பாடு மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் செய்துவோம். வாழ்வாதார இயக்கத்தின் வெற்றிக்கும் கிராம வளர்ச்சிக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என சங்கே முழங்கு. நம் வாழ்வும் நம் வளமும் நம் கையிலென சங்கே முழங்கு. நம் வாழ்வும் நம் வளமும் நம் கையிலென சங்கே முழங்கு. நம் வாழ்வும் நம் வளமும் நம் கையிலென சங்கே முழங்கு. இன்னைக்கு மயிலம் பிளாக்ல என்ன பயிற்சி நடக்குது? மயிலம் பிளாக்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. இது வந்து விஷன் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. விஷன் ட்ரைனிங்ல வந்து விஷன் 1 விஷன் 2 முடிச்சிட்டோம். விஷன் 3 ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டே அளவிலான கூட்டமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறோம். மயிலம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே மயிலத்தை சார்ந்தவங்க தான் இங்க வந்திருக்கோம். அப்புறம் வந்து வட்டாரத்தில் உள்ள சுய உதவி குழுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். 910 சொல்லியிருக்கிறாங்க. இந்த 910 இங்க யாராவது வந்து போடுங்க. வாங்க மார்க்கர் எடுத்துக்கோங்க. இதுல மென்ஷன் பண்ணுங்க. ஆமா, கட்டிருப்பீங்க, சந்தா கட்டிருப்பீங்க, நுழைவு கட்டணம் கட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து பங்கு தொகை கூட கட்டிருக்கலாம் இல்லையா? இது 3 வந்து ஊராட்சி கண்ணி பண்ணிருப்பீங்க. நான் கேக்குறது வந்து பிளாக் லெவல் ஃபெடரேஷன்ல எத்தனை பேர் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறேன். வட்டார அளவிலான கூட்டமைப்புல சந்தாவும் சேமிப்பும் கட்டினவங்க இருக்கிறாங்களா? மிஷன் 3 ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே இன்னைக்கு 4th டே நான் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இந்த 4th டேல என்ன பண்றோம் அப்படின்னா விஷன் 3 3வது நாள்ல என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை வந்து நாங்க டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டாக்குமெண்டேஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷன் 1 விஷன் 2 ட்ரைனிங்ல என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோமோ அது எல்லாமே வந்து நாங்க ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணுவோம். அதுல எதெல்லாம் டாக்குமெண்டா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு தொழில் திட்டம் தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றத வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். அப்பனா மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு தொழில் எப்படி செய்யறது, வணிகம்னா என்ன, ஒரு வியாபாரம் எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுக்கான பிசினஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கான நிதி எங்க இருந்து வருது அப்படிங்கறத பத்தியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வச்சு அவங்க வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுவாங்க. அதுலதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒருத்தவங்க ஆடு வளர்ப்புல என்னெல்லாம் பண்ணலாம், வேல்யூ அடிஷன் பண்ணோம் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஒரு தொழில் திட்டம் தயாரிக்கிறது, ஒரு குழுவா எப்படி ஒரு தொழில் செய்யறது, தனிநபரா எப்படி ஒரு தொழில் செய்யறது அப்படிங்கறது மாதிரியும் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதுக்கான நிதி எங்க இருந்து வாங்குறாங்க, எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்ப இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு தொழில் திட்டம் தயாரிச்சு டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். இதுதான் இந்த ட்ரைனிங்கோட முழு பர்பஸ் வந்து. இப்ப நமக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பர்சன்டேஜ் கணக்குல 12% கொடுக்குறாங்க. சரி, நல்லா தெரியுமா? சரி, 12% கொடுக்குறாங்க. இப்ப வந்து பிஎல்எஃப் எவ்வளவு கொடுக்குது? 12 பிஎல்எஃப்க்கு 12% நமக்கு கொடுக்குறாங்க. 12 போடுங்க, 12% போடுங்க. அதுல இருந்து டிஎல்எஃப் எவ்வளவு போகுது? டிஎல்எஃப் எவ்வளவு கொடுக்குது? 9%. அதுல இருந்து எஸ்ஐஜிக்கு 6%. அதுல இருந்துதான் குழுல உறுப்பினர் வாங்குறாங்க. அதுல இருந்தா 3% வந்து உறுப்பினர் போகுது. இது குழுவும் உறுப்பினரும் ஒண்ணு அப்படின்னு நீங்க பாக்கணும். இதுல கலந்துகிட்ட பெண்களுக்கு தொழில் துவங்க அரசாங்கமே நிதி உதவி செஞ்சு கொடுக்கறாங்க. ஆல்ரெடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமா புதுசா தொழில் செய்ய போற பெண்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த ட்ரைனிங்ல சுண்டல், டீ, தரமான மதிய உணவுலாம் மகளிர் குழுவில் இருக்க உறுப்பினர்களே சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறாங்க. கீழே கீழே கொடுங்க. அப்படியே நானும்
தொழில் திட்டம் போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா ஒரு குழு 20 உறுப்பினர், ஒரு உறுப்பினருக்கு 1 லட்சம் வீதம் மொத்தம் 20 லட்சம் கடன் வாங்குற மாதிரி நாங்க திட்டம் வகுத்திருக்கோம். அந்த திட்டத்துல வாங்கின 20 லட்சம் ரூபாய் நிதியை எப்படி கையாளுறதுன்னு அடுத்து நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆடு வாங்க ஒரு நபருக்கு 70,000, குழுவா 20 நபருக்கு 14 லட்சம், தீவன பயிர் வளர்க்க ஒரு நபருக்கு 12,000, குழுவா 20 பேருக்கு 2,40,000 ரூபாய், காப்பீடு பண்றதுக்கு ஒரு நபருக்கு 4,000, குழுவா 80,000, தீவனம் அடர் தீவன செலவுக்காக ஒரு நபருக்கு 3,000, குழுவுக்கு கணக்கு போடும்போது பார்க்கும்போது 80,000. நம்ம ஆட்டுக்கு பென்சிங் கம்பி வேலி போடுவோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு நபருக்கு 7,000, குழுவா பார்த்தோம்னா 1,40,000. மொத்தம் இது வந்து 20 லட்சம் நிதிக்கு ஒரு நபருக்கு 1 லட்சத்துக்கான செலவினமோ, குழுக்கு 20 லட்சத்துக்கான செலவினமோ நாங்க திட்டம் போட்டு வச்சுக்கோம். இந்த திட்டம், இந்த நிதி கையாளுற திட்டம் மூலமா வரப்போற வருமானத்தோட கணக்கு இது, வருமானத்தோட கணக்கு இது. எங்களோட தொழில் திட்டம் மூலம் என்ன மாதிரி ஒரு வருமானம் வரும் நாங்க ஒரு யூகம் பண்ணி அதை கணக்கா கொடுத்துருக்கோம். இப்ப இந்த ஆடு வளர்த்ததுல உயிர் ஆடுகளா விற்பனை பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உயிர் ஆடுகள் விற்பனை பண்ணி அதுல வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். இப்போ வந்து மதிப்பு கூடுதல், மேடம் சொன்னா மதிப்பு கூடுதல் பண்ணதான் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால மதிப்பு கூடுதல் பண்றதுல ஆடு இறைச்சி விற்பனை பண்றதுல 5 லட்சம் வருமானமும், ஆட்டுப்பால் மூலமா குளியல் சோப்பு செய்யறதுல ஆட்டுப்பால் குளியல் சோப்பு விற்பனையில 20,000 ரூபாயும், ஆட்டு சாணத்தை விவசாயத்துக்காக உரமா விற்கிறதுக்கு அது வந்து வருவாய் வந்து 20,000 ரூபாயும், நாங்க ஆடு தீவனம் ரெடி பண்றோம் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த ஆடு தீவனம் வந்து மற்ற விவசாயிகளுக்கும் ஆடு வளர்ப்பவங்களுக்கும் விற்பனையாவும் பண்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுக்கோம். அதுல வந்து வருமானம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். இப்ப இந்த ஒரு வருஷத்துல எங்களுக்கு 10,40,000, நாங்க 20 லட்சம் கடன் வாங்கினதுல எங்களுக்கு வந்த வருமானம் ஒரு வருஷத்துல 10,40,000 ரூபாய். இந்த 10,40,000 ரூபாய் வச்சு நாங்க வாங்கின 20 லட்சம் கடனை 2 ஆண்டுகள்லயே நாங்க அடைச்சிடுவோம். எங்க கையில மீதி 80,000 இருக்கும். எங்களோட இலக்கை 2 வருடங்களை நாங்க அடைஞ்சிடுவோம். இதுக்கப்புறம் இந்த ஆறு பூவில் இருக்கிற அந்த முதலீடு எல்லாமே உறுப்பினர்களுக்கு சொந்தம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலா. MCLF மாதிரி வட்டார அளவிலான கூட்டமைப்புல மயிலம் டாக்டர் அண்ணன் இருக்கு. அதுல வந்து நாங்க வந்து உறுப்பினர்கள் வந்து எந்தெந்த இதுல வந்து கடன் வாங்குவாங்க அப்படின்றத நம்ம ஒரு திட்டமா போட்டிருக்கோம். அதுல வந்து குழுவுல நம்ம வந்து மகளிர் குழு சேவை குழு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து என்னெல்லாம் நாங்க கடன் கொடுப்போம், எந்த வகை தொழிலுக்காக கடன் கொடுப்போம் அப்படின்றத நாங்க போட்டிருக்கோம். இதுல வந்து கல்வி கடன் கொடுப்போம், மருத்துவ கடன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம், விவசாய கடன் கொடுப்போம், திருமணத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது கொடுப்போம், தையல் இயந்திரம் மிஷின் வச்சு துணி தைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் கடன் கொடுப்போம், விசைத்தறி அந்த விசைத்தறி வந்து துணி நெய்றாங்க அதுக்கும் கடன் கொடுப்போம், பூந்தோட்டம் அதே வந்து காய்கறி தோட்டம் அது நிறைய விதம் இருக்கு, அதுக்கு எல்லாத்தையுமே கொடுப்போம், கோலமாவு வியாபாரத்துக்கும் கொடுப்போம். அதன் பிறகு தருவோம். அதன் பிறகு வந்து அந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புன்னு ஒண்ணு அமைச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். அந்த கூட்டமைப்புல இந்த தொழிலுக்கு வந்து கடன் கொடுக்கலாம் அப்படின்றத நாங்க ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கோம். அதுல வந்து என்னன்னா ஆடு வளர்ப்புக்கு கடன் கொடுக்கலாம், மாடு வளர்ப்புக்கும் கடன் கொடுப்போம், மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு கொடுப்போம், பேக்கரி கடைக்கு கொடுப்போம், பால் சொசைட்டி அந்த பால்ல வந்து என்ன அவங்க தொழில் செய்யறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க தருவோம். அப்புறம் வந்து டைலரிங்கும் கொடுப்போம், துணிக்கடை. இது தவிர்த்து என்னெல்லாம் அவங்க தொழில் அவங்களுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் அவங்க தொழில் தெரியுமோ அந்த தொழில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அது வந்து கடன் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து BPRC வட்டார அளவிலான கூட்டமைப்புல இருந்து அது வந்து தனிநபருக்கு வட்டார அமைப்புல கூட்டமைப்புல BPRCன்னு ஒரு BPRCன்னு ஒண்ணு வந்து துவங்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஃபண்ட் வந்து தனிநபருக்கு ஒரு தொழில் செய்யறதுக்காக அதை வந்து தராங்க, கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்னென்ன தொழிலுக்கெல்லாம் தரலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கிருக்கோம். அதுல வந்து ஆலா நீளம் தயாரித்தல் அவங்களுக்கு தரோம், ஊதுபத்தி சாம்பிராணி தயாரித்தல் தரோம், சூப் கடை வைத்தல், உணவகம் நடத்துதல், காய்கறி வியாபாரம் செய்தல். இதுல வந்து என்னன்னா தோட்டத்துல என்னென்னலாம் விளையுதோ அது எல்லாமே அதுல வியாபாரம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தந்து அவங்களுக்கு வந்து நாங்க கடனா கொடுக்குறோம். மாவு மில் வச்சிருக்கிறவங்களுக்கு மாவு வந்து இட்லி மாவு வச்சு தான் பரவாயில்ல, இல்ல உதிரி மாவு அந்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் நாங்க கடன் தரோம். பூ வியாபாரம் செய்யறவங்களுக்கும் கடன் தரோம், இளநீர் வியாபாரத்துக்கும் தரோம், விசைத்தறி நெய்தலுக்கும் தரோம், டிஜிட்டல் பேனர் தயார் செய்தல். இதை தவிர்த்து அந்தந்த ஏரியாவுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கும் நாங்க கொடுக்குறோம். அப்புறம் வந்து உற்பத்தியாளர் குழுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவசாயம் வந்து அந்தந்த பகுதியில என்னெல்லாம் அவங்களுக்கு அதிகமா உற்பத்தி செய்யறாங்களோ அதை வச்சு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து அந்தந்த என்னென்ன வந்து பயிர் செய்யறாங்க அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறோம். அது வந்து நெல் பயிர் கடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், மணிலா கடன் கொடுக்குறோம், உளுந்து பயிர் செய்யறாங்க பாத்தீங்களா அதுக்கு கடன் தரோம், கரும்பு பயிர் கடன் தரோம், காராமணி கடன் தரோம், அவுரி விதைக்கிறாங்க பாருங்க அதுக்கும் கடன் தரோம், சவுக்கு. இதை தவிர்த்து இன்னும் எதெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கும் தருவோம். அப்ப வந்து எல்எச்சி நிதினா மாற்றுத்திறனாளி மற்றும் முதியோர் இவங்களுக்கு வந்து தனியா அவங்களுக்கு வந்து முடியாது, அவங்களால வந்து வேற எதுவும் விவசாயத்துக்கோ இல்ல வேற எதுவும் தொழில் செய்ய போக முடியாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சுயமா ஒரு தொழில் செய்ய வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கடிக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இது குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சில நிதிகளா இந்த தொழில் செஞ்சா இவங்களுக்கு தரலாம் அப்படின்றத நாங்க வந்து வடிவமைச்சுக்கிறோம். அது வந்து ஆடு வளர்ப்பு அது கொடுத்துருக்கோம், மாடு வளர்ப்பு அது கொடுத்துருக்கோம், அலங்காரத்தில் அழகு நிலையம் பியூட்டிஷன் இருக்கு பாத்தியா அதுக்கு கொடுக்குறோம், மேடை அலங்காரம் கொடுக்குறோம், பாப்கார்ன் வியாபாரத்துக்கு தரோம், ஏலக்காய் முந்திரி கவர் செய்தல் அதுக்கும் கொடுக்குறோம், பூக்கடை வைத்தல். இதை தவிர்த்து அவங்களால மாற்றுத்திறனாளி முதியோர் அதனால தொழில் செய்ய முடியுமோ அதுக்கு அந்த மாதிரி நாங்க கடனை கொடுக்குறோம்.
அப்புறம் விஆர்எஃப் ஃபண்ட் நலிவு நிலைக்கிற புடைப்பு சொல்லிட்டு இப்ப கூட எங்களுக்கு வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அதுல வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ஃபண்டும் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் தொழில் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இதுக்கு தயாரிச்சிருக்கோம். அது வந்து ஆடு வளர்ப்புக்கு தரலாம்னு சொல்லிருக்கோம், கோழி வளர்ப்புக்கு தரோம், தேனி வளர்ப்புக்கு தரோம், தையல் இயந்திரத்துக்கு தரோம், பெட்டி கடைக்கு தரோம், மாவு வியாபாரத்துக்கு தரோம், முறுக்கு வியாபாரம் அதுக்கும் தரோம், பழ வியாபாரத்துக்கும் தரோம், பால் கடைக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அவங்களுக்கு வந்து அதிகம் இல்ல, ஒரு 25,000 வரைக்கும் இந்த நிதியில இருந்து நாங்க தருவோம். அவங்களால முடிஞ்சது அதுதான் செய்ய முடியுன்றதுக்காக அந்த அமௌண்ட் வந்து அது தகுந்த தொழில் என்ன செய்யறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்க கடன் தரோம். அப்புறம் வந்து வங்கியில இப்ப நம்ம அக்கௌண்ட் குழுவா போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்களா, அந்த வங்கியில இருந்து ஒரு குழுவாவே அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க தொழில் செய்வாங்களோ அதுக்கு அந்த மாதிரி வங்கி கடன் வந்து மூலமா நாங்க இந்த தொழிலுக்கு கடன் வாங்கி தரோம். என்னன்னா இந்த பூந்தோட்டத்துக்கு, காய்கறி வியாபாரத்துக்கு, மாந்தோப்பு, வாழை, பருத்தி, கொய்யா, விசைத்தறி கடன், அப்புறம் பேக்கரி கடை. இதை தவிர்த்து அவங்க பகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் தொழில் செய்யறாங்களோ அதுக்கும் நாங்க வாங்கி தரோம். இந்த திட்டத்தை வந்து நாங்க மேடம் சொன்ன மாதிரி நாங்க தயாரிச்சு வணிக தொழில் திட்டமா நாங்க வடிவமைச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாதிரி வட்டார அளவிலான கூட்டமைப்புல 25 நாள் ட்ரைனிங்ல எங்களுக்கு 3 கட்ட பயிற்சியா 4 கட்ட பயிற்சியில 3 கட்ட பயிற்சி இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல வந்து விஷன் 1, விஷன் 2, விஷன் 3 முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரைனிங் மூலமா வந்து எங்களுக்கு மேம் வந்து மாவட்ட நல பயிற்றுனர் மேம் அம்மா சாந்தி அம்மா அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்பவே நிறைய செய்திகளை தகவல்களை நிறைய சொன்னாங்க. நாங்களும் வந்து இங்க அதை எவ்வளவு கருத்துக்கள் எங்களுக்கு தெரியாம இருந்தது. இந்த ட்ரைனிங் எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த குழுவுல என்னென்ன அமைப்புகள் இருக்குது, எப்படி எப்படிலாம் உறுப்பினர்கள் சேரணும், எப்படி குழுவை வடிவமைக்கணும், எப்படி வந்து கட்டமைச்சு நடத்தணும், அதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் என்னென்ன தொழில் கடன் கொடுக்கறதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் எதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க, குழு மூலியமா என்ன கடன் கொடுக்குறாங்க, பிஎல்எஃப் மூலியமா என்னென்ன கடன் கொடுக்குறாங்க, பிபிஆர்சி மூலம் என்னென்ன கடன் கொடுக்குறாங்க, விஆர்எஃப்ல என்ன கடன் கொடுக்குறாங்க, எல்லா தகவல்களையும் நல்லாவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதன் மூலம் நாங்க நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதன்படி நாங்களும் போயிட்டு எல்லாருக்கும் இந்த தகவல் எல்லாருக்கும் நாங்க தெரிவிப்போம். அதுக்கு ஊர்ல குழுக்கள், சுயோதி குழுக்கள் வந்து இன்னும் இது மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்ப எனக்கே இல்ல எதுவுமே தெரியாம இருந்தது. இந்த நானும் வந்து ஒரு 12 நாள் ட்ரைனிங்ல வந்து முழுமையா கலந்துக்கிட்டனால எனக்கு நிறையவே தெரிஞ்சிருச்சு. இது எங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது. இன்னும் ஒரு கட்டத்தை ட்ரைனிங் இருக்குது, அதையும் வந்து முழுமையா நாங்க கத்துக்கிட்டு இதே மாதிரி போய் எங்க பஞ்சாயத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாங்க இதை தெரிவிச்சு இதன் மூலம் நிறைய எங்க கிராமத்துக்கு எங்க பஞ்சாயத்துக்கு நல்லா பயனடைகிற மாதிரியான திட்டங்கள் அனைவருக்கும் சொல்லி அதே மாதிரி நாங்களும் செயல்படுத்துவோம். இதுக்கு மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இந்த MCLF ட்ரைனிங் இருந்தது. எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுமதி, முக்தி பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கேன். மயில வட்டார அளவிலான கூட்டமைப்பை வந்து மாதிரி வட்டார அளவிலான கூட்டமைப்பா தேர்வு பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு 25 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த ட்ரைனிங் வந்து 25 நாள் ட்ரைனிங் அலாட் பண்ணாங்க. அதுல 3 கட்ட பயிற்சி விஷன் 1, விஷன் 2, விஷன் 3 திருமதி சாந்தி மேடம் அவர்கள் டிஆர்பி செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து எங்களுக்கு எடுத்தாங்க. விஷன் 1ல வந்து அதாவது தனிநபர் மாற்றம், குடும்ப மாற்றம், ஊராட்சி மாற்றம் அப்படின்ற மாதிரி 3 நாள் கட்ட இதுல நடுவுல ஏபிஓ சார்ஸ் எல்லாமே வந்து விசிட் பண்ணாங்க. ஊராட்சியில போய் நாங்க அதை சொல்லி எங்க ஊராட்சியில ட்ரைனிங் கொடுத்து அந்த சார்ட் எல்லாம் வந்து நாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் விஷன் 1ல வந்து எடுத்து வந்து கொடுத்து அதுல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுல இருந்து வந்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த வட்டாரத்துக்கு என்னென்ன வளர்ச்சி எல்லாம் வேணும்ன்றத வந்து தேர்வு பண்ணி நாங்க சார்ட் ரெடி பண்ணி ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து விஷன் 2ல வந்து மாற்றத்திற்கான கனவு அப்படின்ற மாதிரி ஃபைனலா 4th டே அது பண்ணுது. அதுல வந்து ஒரு ஊராட்சி வந்து எந்த விஷயத்துல பின்னோக்கி இருக்கோ அந்த விஷயத்தை வந்து அந்த ஊராட்சி மேம்படுத்தணும். அதுக்கு ஒரு டார்கெட் இந்த விஷயம் வந்து அந்த திட்டத்தை போட்டு அதை முழுமைப்படுத்தணும். ஒரு கல்வியில பின்தங்கி இருந்தா, இல்ல விவசாயத்துல, இல்ல பெண்கள் முன்னேற்றத்துல, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்தாங்க, ஒரு 11 கேட்டகரி. அதுல அவங்க பஞ்சாயத்துல வந்து எது பின்னோக்கி இருக்கோ அதை வந்து பெர்சன்டேஜ் மாதிரி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எங்க பஞ்சாயத்துல போய் இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் கூட்டி அந்த சார்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்தது. அப்போ எல்லா 47 மயிலம் பிளாக்ல இருக்க 47 பஞ்சாயத்துல வந்து சார்ட்ஸ் வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பிளாக் லெவல்ல வந்து இந்த பிளாக்ல இந்த திட்டங்கள் வந்து மாற்றத்திற்கான இது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்திற்கான காரணிகள் சொல்லிட்டு அந்த சார்ட்டை ரெடி பண்ணி இந்த ஆபீஸ்ல இந்த ட்ரைனிங் பண்ண இடத்துல வந்து அங்க சார்ட் பேஸ் பண்ணி எல்லாரும் விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் 3rd செட் வந்து விஷன் 3 வந்து இப்ப விஷன் 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னையோட பிசினஸ் பிளான் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அதாவது தனிநபர் சுயமா ஒரு சுய தொழில் செய்யறதுக்கோ, ஒரு குழுவா தொழில் செய்யறதுக்கோ என்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணணும், ஒரு பணத்தை எப்படி எல்லாம் கையாளணும், எது மூலியமா உங்களுக்கு பணங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு 12 நாள் பயிற்சியில நாங்க ஒரு எஸ்எஸ்ஜில இருந்து ஒரு பிஎல்எஃப், அதுக்கு முன்னாடி ஒரு HLF, அதுக்கப்புறம் வந்து பிளாக் பிஎல்எஃப், இது மூலியமா நமக்கு என்னென்ன ஃபண்டுல வருது, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஒருங்கிணைச்சு ஒரு சேவையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத வந்து தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கிட்ட என்ன அதாவது பவர் இருக்கு, மக்களை வந்து இதோட மதுரை போது இதுவே வந்து மக்களுக்கு தொழில அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் இதோட ஏமே. இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ட்ரைனிங். மிச்சம் இருக்க அதாவது 25 நாள் ட்ரைனிங்ல 12 நாள் ட்ரைனிங் விஷன் 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு மிச்சம் இருக்க ட்ரைனிங்கும் இது மாதிரி நாங்க யூஸ்ஃபுல்லா இன்னும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு எங்க பஞ்சாயத்துல இருக்க மக்களுக்கு வந்து இதெல்லாத்தையும் சொல்லி நாங்களும் இன்னும் முன்னேறதுக்காக. தேங்க்யூ.